இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியரிங் போன் ஸ்டிச். ஹியரிங் போன் ஸ்டிச்னா எப்படி போடுறோன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா 2 1 1/2 இன்ச் இல்லைன்னா 1 இன்ச் இந்த மாதிரி 2 கோடு போட்டுக்கோங்க. அதில் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம இமேஜ் பண்ணணும். இதில் நான் வரைஞ்சிருக்கேன். நம்மளுடைய வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த முக்கோண ஷேப்பில் எந்த அளவுக்கு 2 சைடும் ஈக்குவல் சைடு அளவாட்டு நம்ம என்ன செய்யணும்னா எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் கோடு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் நம்ம எடுக்கிறோம். எடுத்து அதை கொண்டு போய் நம்ம அந்த முக்கோணத்தில் அதில் கொண்டு போகாமல் நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் அதில் ஒரு குட்டி செயின் போட்டு லாக் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துகிட்டு போய் அதே அளவுக்கு ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம். சேம் இதே போல் ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போய் ஒரு செயின் போட்டு லாக் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டிச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பார்டருக்கு இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். பில்லோ கவர் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கும்போது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. லாக் ஸ்டிச் கொடுத்து எடுக்கும். பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டோம், செயின் போடுறோம், லாக் கொடுக்குறோம். அடுத்து ஆப்போசிட் கொண்டு வரோம், செயின் போடுறோம், லாக் கொடுக்குறோம், எடுக்கிறோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு ஆசைன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸாக கிளாஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் கொண்டு போய் இந்த த்ரெட்டு இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அழகாக நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்ட் நாட் போட்டு முடிக்கிறோம். இன்னொரு டைப்பும் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நம்ம த்ரெட் இது வரைஞ்சிருக்கோம். இப்போ எடுக்கிறோம். இது என்னென்னா நம்ம பீடு வரைச்சி ஹேர் போன் ஸ்டிச்சில் பீடு வச்சு நம்ம பண்ணுறோம். ஆப்போசிட் சைடில் எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதில் ஒரு பீடு லோட் பண்ணி லோட் பண்ணுறது ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க. லோட் பண்ணி அது பக்கத்துலேயே அடுத்தது ஒரு செயின் கொடுத்து லாக் கொடுத்துரும். இதே போல் ஆப்போசிட் சைடு இது ப்ளவுஸில் நமக்கு நெக் டிசைன் ஆட்டு யூஸ் பண்ணலாம். இது சிம்பிளாக டிசைன் போதும் எனக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிசைன் நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒர்க் ஹவர்ஸும் ஈஸி தான், ரேட்டும் கம்மியாக தான் ஆகும். பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும். செயின் போடுறோம், பீட் எடுத்து லோட் பண்ணுறோம். ஆப்போசிட் சைடில் செயின் போடுறோம், சேம் இந்த சைடு நம்ம போடும்போது அங்கங்கே பீட் ஒர்க் இருக்கிற மாதிரி இது இருக்கும். இப்போ இது இது ஜரி த்ரெட்டில் ட்ரை பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். பீட் லோட் பண்ணி அதில் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கொண்டு வரோம், செயின் போட்டு லாக் செயின் போட்டு பீடு கொடுத்து லாக் பண்ணுறோம்.
ஆப்போசிட் சைடு போகிறோம், செயின் கொடுக்க வீடு கொடுத்து லாக் பண்ணுறோம். ஆப்போசிட் போடுறோம், லாக் செயின் போடுறோம், வீடு கொடுத்து லாக் செயின் போட்டு லாக் செயின் போடுறோம். ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் செயின் போட்டு எண்டு நாட் போட்டு முடிக்கிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டும் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு ப்ரொஃபஷ்னலாக ஆரி போடுங்க. தேங்க்யூ.